ஹை புரோட்டீன் தோசை மாவுலாம் பண்றோம்ல சிஸ்டர், அதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கலாமா, காலைல எடுத்தா நைட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாங்க. சோ நான் நேத்து காலைல சாப்பிட்டுட்டு நைட்டுக்கும் இதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டேன். என்னன்னா ஃபைபருக்காக கொஞ்சம் கேரட்டை நல்லா துருவிட்டு இது கொஞ்சம் அடை மாதிரி ஊத்திட்டு அதுக்கு மேல அந்த கேரட் துருவினதை போட்டு விட்டேன். நீங்க மாவுலயே மிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து வெங்காயத்தையும் பொடியா கட் பண்ணி கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். சோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி ஒரு முட்டை தோசை மாதிரி அந்த பயிர் வகை தோசையிலே வந்து நம்ம பண்ணும்போது இன்னும் ஹை புரோட்டீனா இருக்கும். குவான்டிட்டி கம்மியா எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? சூப்பரா வந்து போட்டு எடுத்தாச்சு. 0 ஆயிலுங்க. ஆயிலே போடாம இருக்கும் தான் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, நமக்கு டேஸ்ட் தான் முக்கியம். பரவாயில்லன்ட்டு மீன் குழம்பு வச்சு நேத்து வந்து இப்படிதாங்க வந்து சாப்பிட்டேன் நானு. சோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் சாதம் வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சுங்க. குளிர் வேற, சாரம் அதனால வச்சா வந்து பாத்தீங்கன்னா ஜில்லுன்னு ஆயிடும். சோ லெமன் ரைஸ் மாதிரி தாளிச்சுட்டு அப்புறம் மீன் குழம்பு இருந்தது, முட்டை ஆம்லெட் எல்லாம் பண்ணி கொடுத்து டின்னர் இந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.